அடுத்தது நம்ம ஆண்ட்ரியா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் சார் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கு வந்து வேற வேற அந்த கேரக்டருக்கான நேம் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்ட்ரியா அவங்க வரும்போது மொத்தம் ஆண்ட்ரியானே சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க பண்ணால் நல்லா இருக்கணும், அந்தளவுக்கு சார் வந்து மைண்டில் ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை படம் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சது. சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம தலைவர் விடிவி கணேஷ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ்அப்பு. சார் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஷார்ட்டு டேக்கு போயிட்டே இருக்கு. ஓகே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவர் அடிக்கிற காமெடி நம்மளால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன். சார் நான் வந்து கொஞ்சம் டைலாக் நான் பேசி முடிச்சதும் அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதே போல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஓகே ஆச்சு. அதுக்கு விடிவி கணேஷ் சார் தான் தேங்க்ஸ் சொன்னேன். எத்தனை ஷார்ட் எடுத்தாலும் அவர் வந்து சலிக்காமல் நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு இடத்துல அவர் வந்து அவர் ஒரு டைலாக்கை ஆரம்பித்து ஒரு இடத்துல முடிக்கணும். அதான் ஸ்கிரிப்ட்னா அவர் இன்னொன்றில் ஆரம்பித்து இன்னொன்றில் முடிப்பார். அடுத்த வாட்டி சரி, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசணும். சரி, இதில் ஆரம்பித்து இதில் முடிப்பார் பார்த்தா அப்பவும் மாற்றி பேசுவார். நம்ம ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஆனால் ஏன்னா அவர் ஒரு காமெடியில் இருப்பார், நம்ம ஒரு சீரியஸ் மூடில் இருப்போம் அந்த கேரக்டரு. ஸோ ஒரு காமெடியாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு பிட்டை போட்டு நம்மளும் அதில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது. அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு நடிகர், நாளைக்கே ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. அவர் கூட ஒரு 2 சீனாவது அடுத்த படத்தில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஜோவியலான ஒரு காமெடி ட்ராக் பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அடுத்தது படத்தினுடைய ஹீரோயின் பாயல் ராஜ்புத். அவங்க வந்து தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா RX100, அப்புறம் வந்து மங்கள் வரம், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம். 2 ஃபிலிமே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கதைக்கு சார் தேடும்போது சார் சொன்னாங்க வந்து ஒரு ஹோம்லியாகவும் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோயினாகவும் இருக்கணும். ஸோ அதை 2மே ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து அவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க.